رمضان فرصة العمر ونور في مدى الدهر. அல் குர்ஆனும் நபிமார்களும் ரமதான் தொடர் நிகழ்ச்சி கேட்கலாம். அனுசரணை வழங்குவோர் ரமதான் காலங்களில் உங்கள் இஃப்தாருக்கு தேவையான ஃபலூடா, ஆமன் மில்க், நியூட்ரில்லா மில்க் உட்பட இயற்கையான சகல ஜூஸ் வகைகளையும் வழங்கும் இலக்கம் 2 ஹைட் வீதி, பம்பலப்பட்டி, கொழும்பு 4 அமைந்துள்ள வாவ் ஸ்பைஸ் நிறுவனத்தார். போன் 077667288. அல் குர்ஆனும் நபிமார்களும் வழங்குபவர் திஹிவளை ஜாமியா அல் இமாம் அல் அஷ்அரி அரபு கல்லூரியின் தலைவரும் ஷரியா துறை பட்டதாரியுமான மௌலவி அஷேக் அஷ்ரப் மஹ்தூம் அல் ஃபாசி அல் அஷ்அரி அவர்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹாபதிஹி அத்-தய்யிபீன் அத்-தாஹிரீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல் குர்ஆனும் நபிமார்களும் தொடர் நிகழ்ச்சியினூடாக மற்றுமொரு முறை சந்திப்பதில் மகிழ்ச்சியடைகின்றேன். இன்றைய தொடரில் தொடர்ந்தும் சூரத்துல் ஹதீதுடைய வசனங்களையே அவதானிப்போம். ஹுவல்லதீ ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த ஃபீ சித்ததி அய்யாம். அல்லாஹு தஆலா வானங்களையும் பூமிகளையும் 6 நாட்களிலே படைத்தான். அந்த வானங்களையும் பூமிகளையும் ஒரு வினாடியில் படைப்பதற்கும் வல்லமை பெற்றவன். அவனை எதுவும் இயலாமையில் ஆக்கிவிட மாட்டாது. என்றாலும் அல்லாஹுடைய நாட்டத்தில் இருப்பது மாத்திரம்தான் நிறைவேறுகின்றது. சில அறிஞர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹு தஆலா வானங்களையும் பூமிகளையும் 6 நாட்களில் படைத்ததின் மூலமாக அவன் எங்களுக்கு எமது விடயங்களிலே நிதானத்தை கற்றுத்தருகின்றான். சும்மஸ்தவா அலல் அர்ஷ். இங்கு இஸ்தவா என்ற வார்த்தையின் விளக்கமானது அல்லாஹு தஆலா அவனுடைய அரிஷை கட்டுப்பாட்டில் வைத்தான், அரிஷை அதிகாரம் செலுத்துகின்றான் என்பதே அர்த்தமாகும். அல்லாஹு தஆலா அரிஷை படைத்து அந்த அரிஷ் வானங்களிலே விழுந்து வானங்களை நாசப்படுத்தாமல் அதனை பாதுகாத்து அவனுடைய கட்டுப்பாட்டிலே வைத்துள்ளான். இங்கு ஒரு கேள்வி உருவாகும். அல்லாஹு தஆலா அவனுடைய படைப்புகள் அனைத்தையுமே கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றான். எதற்காக வேண்டி அரிஷை மாத்திரம் குறித்து கூறியிருக்கின்றான்? இதற்கான விடை, அல்லாஹு தஆலா உடல் தன்மையுள்ள படைப்புகளில் பெரும் படைப்பாக அரிஷை படைத்தான். இந்த அரிஷ் என்பது 7 வானங்களை விடவும் மிக விசாலமானதாகும். இந்த அளவுக்கு விசாலமான படைப்பையே கட்டுப்பாட்டில் வைத்துள்ளான் என்று கூறுவதின் மூலமாக ஏனைய படைப்புகளும் அவனுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால், அதிகாரத்துக்கு கீழால் இருக்கின்றது என்ற விடயத்தை இலகுவான முறையில் புரிய வைக்கின்றது. ஆகவேதான் அரிஷை இந்த வசனத்திலே தனித்துவப்படுத்தி கூறியுள்ளான். இங்கு நாங்கள் இஸ்தவா என்ற வார்த்தைக்கு தஃப்சீருடைய அறிஞர்கள் கூறியிருப்பதின் பிரகாரம் அல்லாஹு தஆலாவுக்கு தகுதியான ஒரு கருத்தை கூறியுள்ளோம். இஸ்தவா என்ற வார்த்தை அதிகமான சூறாக்களிலே இடம்பெற்றுள்ளது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விடயத்திலே அல்லாஹு தஆலா கூறியுள்ளான், வலம்மா பலக அஷுத்தஹு வஸ்தவா. இங்கு இஸ்தவா என்ற வார்த்தையின் விளக்கமானது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உடலின் வலிமை சம்பூர்ணமடைந்து விட்டது என்பதாகும். இங்கு குறிப்பிடப்பட்ட இஸ்தவாவுடைய அர்த்தமானது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விடயத்தில் தகுதியானதாகும். மேலும் அல்லாஹு தஆலா கூறியுள்ளான், ஃபஸ்தவா அலா சாகிஹி. இந்த வசனமானது பயிரை வர்ணித்து காட்டியுள்ளது. இங்கு இடம்பெற்றுள்ள இஸ்தவா என்ற வார்த்தையின் விளக்கமானது
பயிர் நிலைத்து நிற்கும் பருவத்தை அடைந்துள்ளது என்பதாகும். இந்த அர்த்தமானது பயிர் என்று பார்க்கையில் அதற்கு தகுதியானதாகும். மேலும் அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல் தொடர்பாக கூறியுள்ளான், வஸ்தவத் அலல் ஜூதி, அதாவது ஜூதி என்ற மலையில் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல் தரித்து நின்றது. இங்கு நாங்கள் அறிந்து கொண்டோம், இஸ்தவா என்ற வார்த்தை இந்த வசனங்களில் ஒவ்வொன்றுக்கும் தோதுவான அமைப்பில்தான் கருத்துக்கள் புழங்கப்பட்டுள்ளன. ஆகவே அல்லாஹுடைய விடயத்தில் இஸ்தவா என்ற வார்த்தையை உபயோகிக்கும் பொழுது அவனுக்கு தகுதியான குறைகளை தராத அர்த்தத்தையே உபயோகிக்க வேண்டும். ஆகவே இவ்வாறான இடங்களில் அல்லாஹு தஆலா அரிஷில் உட்கார்ந்தான் என்றோ அரிஷில் தரிபட்டான் என்றோ விளக்கம் கொடுப்பது கூடாது. ஏனென்றால் இவ்விரண்டுமே அல்லாஹு தஆலாவுடைய விடயத்தில் குறையை தரக்கூடிய கருத்துகளாகும். உட்காருதல், தரிபடுதல் என்ற இரு தன்மைகளும் உடம்புள்ள ஒன்றுக்கு மாத்திரம் சொந்தமான பண்பாகும். அல்லாஹு தஆலாவுக்கு உடலோ தோற்றமோ உவமையோ கிடையாது. உடல் தன்மை பெறாத ஒன்றை உட்கார்ந்துள்ளான் என்றோ தரிபட்டுள்ளான் என்றோ வர்ணிப்பது கிடையாது. ஏனென்றால் அவ்விரு பண்புகளையும் உடல் தன்மை இல்லாத ஒன்று அதற்குரிய பண்புகளாக ஒப்புக்கொள்ள மாட்டாது. இதனை இலகுபடுத்தும் விதமாக ஒரு உதாரணத்தை நான் கூறுகின்றேன். அறிதல், அறியாமல் இருத்தல் என்ற இரண்டு பண்புகளையும் மனிதன் ஒப்புக்கொள்வான். உதாரணமாக ஒரு மனிதனை பார்த்து கூறலாம், இந்த மனிதன் அறிந்துள்ளவன், இந்த மனிதன் அறியாதவன் என்று கூறி காட்டலாம். என்றாலும் இவ்விரண்டு பண்புகளையும் ஒரு மலையை பார்த்தோ அல்லது ஒரு கல்லை பார்த்தோ வர்ணிக்க முடியாது. நாங்கள் கூற மாட்டோம் ஒரு மலையை பார்த்து இந்த மலைக்கு அறிவுள்ளது என்று கூற மாட்டோம், அல்லது இந்த மலைக்கு அறிவில்லை என்றும் கூற மாட்டோம். ஏனென்றால் இவ்விரண்டு பண்புகளை கொண்டும் மலை அல்லது கல் வர்ணிப்பு பெறுவது இல்லை. ஆகவே இவ்விரண்டு பண்புகளும் மலையுடைய விடயத்தில் கல் போன்றதின் விடயத்தில் தகுதியற்றதாகும். இவ்வாறுதான் உட்காருதல் என்ற பண்பும் தரிபடுதல் என்ற பண்பும் உடல் தன்மை இல்லாத ஒருவனுக்கு தகுதியற்றதும் குறையை ஏற்படுத்தக்கூடியதுமாகும். இன்று நாம் ஹுவல்லதீ ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த ஃபீ சித்ததி அய்யாமின் ஸும்ம இஸ்தவா அலல் அர்ஷ் என்ற வசனத்துக்குரிய விளக்கத்தை அறிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹு தஆலா நாளை இதனுடைய தொடரிலே சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. رمضان فرصة العمر ونور في مدى. நேர்கள் இதுவரை அல் குர்ஆனும் நபிமார்களும் ரமதான் தொடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். வழங்கியவர் திஹிவளை ஜாமியா இமாம் அல் அஷ்அரி அரபு கல்லூரியின் தலைவரும் ஷரியாத்துறை பட்டதாரியுமான மௌலவி அஷேக் அஷ்ரப் மஹ்தூம் அல் ஃபாசி அல் அஷ்அரி அவர்கள்.